ஹாய், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. நான் இன்றைக்கு நெத்தலி கருவாட்டு புளியானம் செய்ய போகிறேன். நெத்தலி கருவாட்டின் தலை வயிற்று பகுதிகளை நோண்டிவிட்டு அதை கொதி நீரில் ஊற போட வேண்டும். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி பழம் சிறிய துண்டுகளாக வெட்டி கிரைண்டரில் போட்டு அரைக்கவும். அத்துடன் மஞ்சள், கட்டத்தூள், தனித்தூளும் போடலாம். வெள்ளைப்பூடு ஒரு பீஸும், இஞ்சி ஒரு பீஸும் போட வேணும். இப்போ அரைத்தெடுத்த கூட்டை காய்ச்சியில் ஊற்றணும். நீங்கள் இந்த கூட்டுக்கு இன்னும் தண்ணீர் சேர்க்க வேண்டி இருப்பதால் மஞ்சள், நெச்சீரகத்தூள், மல்லித்தூள் இருந்தால் போடுவது விசேஷமானது. தனி மிளகாய்த்தூள் போட்டால் நல்ல சிவப்பு கலராக வரும். அதை தொடர்ச்சியாக சாப்பிட்டா இப்போ உள்ள வெயிலுக்கு வயிறறிவு, அல்சர் வியாதிகள் வரும். எனவே நெச்சீரகத்தூளும் மல்லித்தூளுமே இப்போ உள்ள நாட்டின் வெயிலுக்கு சிறந்தது. கழுவி வைத்திருக்கும் கருவாட்டை நெத்தலி கூட்டுக்குள் போடவும். கருவாட்டை நன்கு எல்லா கூட்டுடனும் கிளக்கவும். பிறகு தாச்சியில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி போட்டு தாளிக்கவும். தாளித்து அத்துடன் பெருஞ்சீரகமும் அளவு கடுகும் போட்டு தாளித்து விட்டு இந்த தாளிதம் நல்ல பொன்னிறமாக வரைக்குள்ள கருவாட்டு கூட்டுக்குள்ள போடவும். இதை நீங்கள் தாளிதம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே கருவாடு வெந்துவிடும். இப்போ பாருங்க, கருவாட்டு கூட நல்லா கொதித்து இருக்குது. இதுக்குள்ள போட நல்ல ஒரு ஸ்வீட் கலர் ஒன்று வந்துட்டு. பழப்புளியை தவிர்த்து தக்காளி பழத்திலும் புளியானம் செய்யலாம்.